ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனை என்ன, எப்படி வந்தது, எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல. உனக்கு நீயே செய்யும் தீமை. உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்ற அர்த்தம். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விடு. உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று உன்னை காப்பேன். நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன். அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கதறுவது கிடையாதே. இது இலையுதிர்காலம். இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா? அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும். இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன். உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே வாழ். விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள். அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும். நேர்மை மிக அரிது. அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள். ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது. அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள். நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை.
அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம். மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள். இந்த உலகத்தில் மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால், தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை. பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள். எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் மதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை. நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன், உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம். ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாசை ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன். உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும். நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது. ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும். பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய். அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய். எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை, அது முழுமையடைவதும் இல்லை. ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ காலம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது. அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது. எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார். ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள். நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா? கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள். அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்துக்கொள். நீ சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன். எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன். இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம். உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம். உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு தரப்போகிறேன். யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கி ஏற்று. ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன். உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன். அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும். விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கலங்காதே, உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன். நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கி ஏற்று. உனக்கு நான் இருப்பது கண்கூட தெரிய வரும். அப்படி உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய். பலவிதமான மன கசப்புகளை எல்லாம் அனுபவித்திருப்பாய். உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய். ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும். போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய். நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும். நீதான் அதை மறந்துவிட்டாய். அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய்? நான் தானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய்? நான் எங்கும் போகவில்லை. அனைத்துமே நான் அறிவேன். அனைத்துமே நன்மைக்கு. எப்படியே நம்பு. அப்படித்தான் நான் இருக்கிறேன். உன்னை வழி நடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். அனுதினமும் என்னை பூஜித்தாய். அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன். எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது. நீ எனது பொக்கிஷம்.
நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று. ஒளி விளக்காக வருகிறேன். சாமி, நல்லதுதான் நடக்கும். எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. நம் நாக்கு வன்மையானது. இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது, மிகவும் கடினமானது. ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும். இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும். நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம். புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான். அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. பேச்சில் அடக்கத்தை கடைபிடிப்பது மிகவுமே அவசியம். ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். சிலருக்கு மனதை உடைத்தெறியலாம், நம்பிக்கையை உடைத்தெறியலாம், ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை. ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம், மற்றொருவரை சாக கூட துண்டலாம். ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும், தாழ்வடையவும் செய்யும். கூடியவரை கடுஞ்சொற்களை தவிர்த்து விடுவதுதான் நல்லது. சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளே அதிக வலியினை தரும். திருவள்ளுவரே சொல்கிறார், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று. தீயினால் சுட்ட புண்ணானது ஆறிவிடக்கூடியது, அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும். ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால், வெறுப்பால், புறக்கணிப்பால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது. இதனை வலியுறுத்தவே யாகாவாராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர். ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம், ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது. அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். ஒருவரை புண்படுத்துவது, பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமை படைத்தது நம்முடைய நாக்கு. ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சியடை செய்கிறது. ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது. இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா, புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா? இரண்டும் நம் கையில் தான் இருக்கிறதா? அல்ல, நம்முடைய நாவில்தான் இருக்கிறது. தயவு செய்து மன்னிக்கவும், நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம். அப்படிதான் பேச்சினுடையே பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும். வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள். ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது. பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை. யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது. என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள். அதைவிட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும். முடியும் வரை வல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை, உங்களுடைய செயல்கள் முடியும் வரை, என்னால் இது முடியும், இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் விடியல் நாளையே கூட விடியலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும். நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும். வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்?
ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துறவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார். இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார். அதற்கு துறவியோ, இல்லையப்பா, இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார். யார் அவன், எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான். 50 வருடத்திற்கு முன் என்றார் துறவி. அதற்கு அந்த செல்வந்தன், அது என்னுடைய தாத்தா என்றார். 50 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான். 20 ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்று கேட்டார் துறவி. அதற்கு அவர், அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர். நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார். அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த 2 மண்டபங்களை காட்டி, அந்த 2 மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன். துறவி சிரித்து கொண்டே, நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா? என் நிலம் என் நிலம், என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர். அவர்கள் இப்போது இல்லை, ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது. இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய். உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி. செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான். நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது. நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம். நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம், மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்து விட வேண்டாம். இன்றைய நாள், இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள். எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒளிகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது. அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே. எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே. எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு. என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். தக்க சமயத்தில் அது நடக்கும். அனைத்தையுமே ஜெயமாக்குவேன். அப்பா நான் இருக்கிறேன். நீ கலங்காதே. எதற்குமே நீ கலங்காதே. உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு. உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண்கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. அப்படிதான் உன்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வலியை அனுபவிக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன். உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். உன் வலியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டே இருக்கிறது. நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய். அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, உன்னுடைய நம்பிக்கை என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று.
அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான். நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். அந்த அதிசயம் எப்போது, எப்படி, எங்கு, எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது.